போகலாம். நம்ம நேற்று தினத்தில் என்ன பேசணுன்றதை நம்மளுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு தொடர்ந்து இன்றைக்கி காரியங்களுக்குள்ளே நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம சிலுவை தியானத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து, இயேசுவை ஏன் கொலை பண்ணாங்க, இயேசுவை ஏன் சிலுவையில் அரைஞ்சாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துடைய மரணம் அவருக்கு அப்போ தான் பிளான் பண்ணது அல்ல. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிற நாட்களிலே அவரை அநேக தடவை அவரை கொலை செய்யும்படியாய் ஜனங்க வகை தேடிக்கொண்டிருந்தாங்க. ஜலோயா, அல்லேலூயா. சரி, நம்ம நேற்றைய தினத்தில் இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்பாகவே அநேக தடவை அவரை கொலை செய்யும்படியாய் வகை தேடினார்கள். attempt to murder Jesus Christ. இயேசு வாழ்கிற காலகட்டத்தில் அநேக தடவை பிளான் பண்ணாங்க. அதில் நான் 3 காரியங்களை சொன்னேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து சிறு வயதா 2 வயசுக்கு கீழே இருக்கும் போதே ஏரோது ராஜாவால் கொலை செய்யும்படியாய் அநேக பேர் அனுப்பப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து அங்கிருந்து எகிப்துக்கு தன் குடும்பம் குடிபெயர்ந்தபடியால் இந்த இடத்துல இருந்த குழந்தைகள் ஏறத்தாழ நான் சொன்னேன் 10 to 50 குழந்தைக்கு மேலே அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, மரிச்சு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ அது முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த ஒரு சம்பவம், அட்டெம்ப்ட் மர்டர்னு சொல்லிட்டு சொல்லலாம். கொலை செய்யும்படியாக முயற்சி செய்தார்கள். ரெண்டாவதாக, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊராக இருக்கிற நாசரத்தில் இயேசு தேவாலயத்தில் பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி மலையின் உச்சிக்கு கொண்டு போய் அந்த உச்சிலிருந்து தலைகீழ கொல்லும்படியாய் இயேசு கிறிஸ்துவை தரன்னு என்ன பண்றாங்க, இழுத்துன்னு போறாங்க. அங்க இருந்தும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, எஸ்கேப் ஆகிறத நம்ம பார்த்தோம். ரெண்டாவதாக, மூணாவது பார்த்தோம். என்ன நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 38 வருஷமா எழுதி வச்சிருந்தா ஞாபகம் இருக்கும். 38 வருஷமா அலங்கார வாசல்னு சொல்லப்படுற அந்த பெதஸ்தா குளத்தாடுகளை 38 வருஷமா படுத்திருந்த ஒரு மனிதனை இயேசு சுகமாக்குறார். அங்க யூத தலைவர்கள் இவரை கொலை செய்யும்படி மிகவும் வகை தேடினார்களாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணிட்டாங்க, இவரை போட்டு தள்ளணும். காரணம் என்ன? 2 காரியம். ஒன்று, அந்த நாள் ஓய்வு நாளா இருந்துச்சு. ஓய்வு நாளில் வேலை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து ஒருத்தனுக்கு சொன்னதுனால இவரை கொலை செய்யும்படியாக பிளான் பண்றாங்க. ரெண்டாவதாக, தேவனை பார்த்து என் தகப்பன் என்று சொல்லிட்டார். கடவுளை அவருக்கு சமமாய் அல்லது அவருடைய தகப்பன் என்று சொன்னபடியால இவரை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. 3 முறை இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாய் பிளான் பண்ணதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு தொடர்ந்து இன்னொரு 3 காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். சரி, ஸோ இந்த 3 தான், இந்த 6 தான் நீங்கள் நினைத்துக் கொள்ளாதுங்க. அங்கங்கே சில பிளான் நடக்குது. இன்னைக்கு இவனை சாவடிக்கணும்ன்ற பிளான் பண்றாங்க. ஆனா இந்த இடத்துல அட்டெம்ப்டே பண்றாங்க, முயற்சிகள் செய்யறாங்க கொலை செய்ய முடியாது. அதை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். 3வது காரியத்துக்குள்ள நம்ம போகலாம். எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்துக்கு திருப்பி வரும். இது ரொம்ப முக்கியமான பேசேஜ். பைபிள்லேயே இந்த வாக்குவாதம் இயேசு கிறிஸ்துக்கும் அங்கே இருக்கிற மத தலைவர்களுக்கும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய சண்டையாக நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம இதை பார்க்குறோம். வாசிக்கலாம் பார்க்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க தொடங்கலாமா? 48ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவர் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார். சொல்லுவது சரிதானே என்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் அங்க இருக்கிற யூத தலைவர்கள், பரிசேயர், சதிசேயர், வேதபாரகர்கள், இவங்க எல்லாம் யாரு? யூத தலைவர்களா இருக்காங்க. யூத தலைவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஆவாது. எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ஸ், ஒரு முரண்பாடு, எப்போ பார்த்தாலும் சண்டை. ஏன்? இயேசு கிறிஸ்து ஒரு மத போதகர். அவர் ஒரு ரபி, வேதத்தை போதிக்கிற ஒரு ரபி என்றால் டீச்சர்னு சொல்லிட்டு அர்த்தம். இவர் யாரு? இவர் யூதர். இவர் எந்த தேசத்தில் பிறந்தாரு? இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்தார். இவர் எந்த கடவுளை கும்புறாரு? யெகோவா கடவுளை கும்புறார். இவர் எங்க பலி செலுத்துறாரு? தேவாலயத்தில் பலி செலுத்துறாரு. இவர் எங்க ஜெபிக்க முடியா போகிறாரு? தேவாலயத்தில் போகிறார். அப்போ இதே மாதிரி தான் அவங்களும் இருக்கிறாங்க. அவங்க யாரு? மத தலைவர்கள். இவர் எந்த கடவுளை கும்புறாரோ அந்த கடவுளை பிரசங்கிக்கிற அந்த தேவாலயத்தின் தலைவர்கள் தான் பரிசேயர், சதிசேயர், வேதபாரகர்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்களுக்கு ஆக மாட்டேங்குது. இவங்க 2 பேரும் ஒரே தேவனை தான். இவங்களும் யெகோவாவை தான் வணங்குறாங்க, இவங்களும் அதே தேவனுக்கு தான் ஊழியம் பண்றாங்க, இவங்களும் அதே தேவாலயத்தில் தான் இருக்கிறாங்க, இவங்களும் அதே பலி தான் செலுத்துறாங்க, இவங்களும் அதே ஊரு தான், அதே ஜாதி தான், அதே குலம் தான், எல்லாமே சேம் டு சேம். ஆனா ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த பரிசேயர், சதிசேயர், வேதபாரகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு என்றால், இயேசு கிறிஸ்துவோடைய செயல்கள் இவங்களை மிகவும் பாதிக்குது. நான் இதை பத்தி ஞாயிற்றுக்கிழமையில பேசி கொண்டு இருந்தேன், உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை வரவங்களுக்கு என்ன, இயேசு கிறிஸ்துக்கு அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய முரண்பாடு என்றால், அவங்க சடங்காச்சாரங்களையும் மதத்துடைய பிளைண்டான பாரம்பரியத்தையும் பின்பற்ற ஆட்கள். யாரு? மதவாதிகள் மதத்தை எப்படி வழிபடுத்துறாங்க என்றால், கொஞ்சம் ரிலிக்ஸ் மூலியமாய், அப்படின்னா சடங்காச்சாரங்கள் மூலியமாய்,
அல்லது வந்து இதை செய்யாதன் மூலியமாய் மதத்தை அவர்கள் என்ன பண்றாங்க, ஜனங்களுக்குள்ள புகுத்த விரும்புகிறார்கள். மதனா அவ்வளவுதாங்க. மதனா எந்த மதனா இருக்குங்க உலகத்துல பெரிய மதம் ஏறத்தாழ 47 மதம் இருக்குது. 47 பெரிய மதங்கள். ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன குட்டி குட்டி மதங்கள் இருந்தாலும் 47 பெரிய மதங்கள் இருக்குது. இந்த 47 மதமும் போதிக்கிற காரியம் என்ன? இதை செய்யாத, அவ்வளவுதான் போதிக்குது. இதை பண்ணு, இதை பண்ணாத, இதெல்லாம் பண்ணா தப்பு, இதெல்லாம் பண்ணா நல்லது, இதெல்லாம் பண்ணா உனக்கு சாபம், இதெல்லாம் பண்ணா உனக்கு ஆசீர்வாதம், இதைத்தான் மதங்கள் போதிக்குது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. அப்போ இவர்களும் அந்த பாரம்பரியத்தை தான் போதிச்சாங்க, இவர்களும் அந்த சடங்காச்சாரத்தை தான் போதிச்சாங்க. நீ என்னன்னா பண்ணு, ஆனா நீ பண்ண தப்புக்கு ஒரு ஆடை வந்து பலி குத்துரு போதும். நீ என்னன்னா பண்ணு, தசமபாகம் போட்டுரு, நீ என்னன்னா பண்ணு, காணிக்கை போட்டுரு. யாரு போதிச்சிருந்த? பரிசெயர், சதிசெயர், வேதப்பாரர்கள் இதை போதிக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா போதிக்கிறாங்க. மனிதர்கள் அவன் என்ன பண்ணான்னு கேட்டா, இஷ்டம் போல வாழ்றது, எல்லா வேலையும் பண்றது, மோசமான வாழ்க்கை வாழ்றது. அப்புறம் வந்து இதுக்கு என்ன பரிகாரம், இதுதான் பரிகாரம். அக்ரூமா பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணி, நான் சொல்றேன் பாருங்க, கொள்ளை அடிக்கிறேன், கொலை பண்ண, திருடின, பொய் பேசின, அநேக குடும்பத்தை சூறையாடின, இவையெல்லாம் பண்ண. சரி, அதுக்கு இந்த பாவம்லாம் என் தலைமையில வெயிட் ஆகுது. ஸோ அதனால ஒரு தொகையை, ஒரு 5 லட்ச ரூபாய் வந்து சபைக்குள்ள காணிக்கையா கொடுத்துட்டா, இல்ல ஒரு உண்டியல்ல, கோயில் உண்டியல்ல போட்டுட்டா, கோயிலுக்கு வந்து ஏதாச்சும் நம்ம கட்டி கொடுத்துட்டா என் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டோம்னு நினைக்கிறீங்களாங்க? அது ஒரு காலமும் அந்த பாவம் என்னுடைய கிரியையினால மன்னிக்கப்படவே படாது. ஆனா இவங்க போதிச்சாங்க என்ன? நீ நான் பண்ணேன், இதை கொடுத்துரு, இதை பண்ணிடு, இதை செய்துரு, உனக்கு பாவ மன்னிப்பை நாங்கள் தரோம். இதை இயேசு கிறிஸ்து எதிர்த்து நின்றார். தேவாலயத்தை இவங்க என்ன பண்ணாங்க? கள்ளர் கொகையாய் மாத்திட்டாங்க. உலகம் ஃபுல்லா ஜனங்க கர்த்தரை ஆராதிக்கும்படியே தேவாலயத்துக்கு வராங்க. வரும்போது சும்மா வரமாட்டாங்க, பலிக்கான ஆடுகள் எடுத்துன்னு வருவாங்க. இப்போ ஆடுங்க இவங்க கொண்டு வந்துட்டா அங்க தேவாலயத்தில் வந்து டைரக்டா பலி கொடுக்கணும். ஆனா ஆடுங்களை கொண்டு வந்து டைரக்டா பலி கொடுத்தா அங்க இருக்கிற ஆசாரியருக்கு கொஞ்சம் தான் லாபம், பெரிய லாபம் ஒன்றும் இல்லை. அதனால ஆசாரியர் என்ன பண்ணுவானா, ஏதாச்சும் ஒரு நொட்டை சொல்லுவான், ஆடுக்கு காலு சரியில்லை, கண்ணு சரியில்லை, மூக்கு சரியில்லை, ஏன்னா பழுதற்ற ஆடை தான் என்ன பண்ணோம், பலி கொடுக்கணும். இப்போ ஆடு ரொம்ப தொழுவுல இருந்தே கொண்டு வந்துட்டுப்பாங்க, இந்த ஆடை தான் பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இவ்வளவு தொழுவு வந்துட்டு பின்னாடி ஆடை பலி கொடுக்கும் போது இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி ஆசாரியம் சொல்லுவான். இவங்க வேதனையா கலங்குவாங்க. ஐயோ இவ்வளவு தொழுவுல இருந்து வந்துட்டோமே, இப்போ என்ன பண்றது, ஒன்னும் புரியலையேன்னு சொல்லும் போது ஆசாரியம் சொல்லுவான், ஒன்னும் ஃபீல் பண்ணாத, உனக்குன்னு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆடு எடுத்து வச்சுக்கிறேன், ஒன்றும் இல்லை, இவ்வளோ அமௌண்ட்டு இதை கொடுத்து என்ன பண்ணி வாங்கி பலியிடுன்னு சொல்லுவாங்க. வசதியாகிறவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கி பலியிடுவாங்க. அது எவ்வளோ சாதாரண வேலையா இருக்குமா? வெளியே ஒரு ஆடு வந்து சாதாரணமா ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவங்க அதை 50,000 ரூபாய்க்கு விற்பாங்க. இவ்வளோ பெரிய ஒரு தொகை பாருங்க. அந்த காலகட்டத்தில் ரோம் ஆட்சி செய்து கொண்டு இருந்துச்சு அந்த பகுதியில். மற்ற பகுதியில் வந்து கிரேக்கர்கள் ஆட்சி செய்து கொண்டாங்க. கிரேக்க நாட்டிலேருந்து, ரோம் நாட்டிலேருந்து அநேக பேர் வருவாங்க. இப்போ தேவாலயத்தில் காணிக்கையை செலுத்தணும், தேவாலயத்தில் தசமபாக செலுத்தணும். தேவாலயத்தில் காணிக்கை போடும்போது ஆசாரியர் சொல்லுவான், இந்த காசெல்லாம் இங்கே போடாத, இந்த ரோம் காசு, இந்த கிரேக்க காசு, இந்த அலெக்சாண்டர் காசு, சீசர் காசு, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், தேவாலயத்தில் அதை போடக்கூடாது. நீங்க இங்க காணிக்கை செலுத்த வேண்டும் என்றால் தேவாலயத்தின் காசு இருக்குது, யூதர்களுடைய காசு இருக்குது, அந்த யூதர்களுடைய காசை நீ போடணும். அப்பனா என்ன பண்ணாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்க மணி எக்ஸ்சேஞ்சுக்கு பாருங்க, அங்க டேபிள் போட்டு பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்றவங்க இருக்கிறாங்க. நீங்க போயிட்டு உங்க பணத்தை கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலா எங்க ஊர் பணத்தை வாங்கி அதுல நீங்க என்ன பண்ணோம், காணிக்கையை செலுத்துங்க. புறாவை விற்கிறாங்க, கோழியை விற்கிறாங்க, ஆடை விற்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா தேவாலயமே ஒரு பிசினஸ் ஏரியாவாக மாறிட்டுக்குது. ஏசு கிறிஸ்து வந்து இதெல்லாம், இதை பத்தி நம்ம பேசலாம் 21 நாள், நம்ம இன்னும் உள்ள போகும்போது அருமையான சப்ஜெக்ட். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் இயேசு, புரட்சி பண்றார். அவர் வந்த உடனே முதல் பிரசங்கம் மல பிரசங்கத்தை பண்றார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை, இதெல்லாம் இயேசு போதிக்கிறார். மிகப்பெரிய ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக் சர்மன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். உலகத்தில் எல்லா பிரசங்கங்களை விட அற்புதமான பிரசங்கம் எதுன்னு கேட்டா இயேசு பண்ண அந்த மலை பிரசங்கம் தான். மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் கடைசி வரைக்கும் இயேசு இந்த மலை பிரசங்கத்தை பண்றதை நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். அப்போ இயேசு போதனை எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டா அவங்க போதிக்கிறதுக்கு ஆப்போசிட் ஆகுது. அவங்க என்ன பிரசங்கம் பண்றாங்களோ அதுக்கு விரோதமாகுது. அவங்க எது சரின்றாங்களோ இயேசு அவங்க சொல்றது தப்புன்னு போதிக்கிறார். அவங்க பண்ற எல்லாம் தப்பியும் இயேசு சுட்டு காமிக்கிறார். என்ன மோசமான அட்டூழியர்கள் பாருங்க, யாரு இந்த பரிசேயர் சதிசேயர் கொண்டிருந்தாங்க. இவங்களை எதிர்த்து இயேசு பிரசங்கம் பண்றார். இயேசு எதிர்த்து பிரசங்கம் பண்ணனால இயேசுக்கும் இவங்களுக்கும் மிகப்பெரிய சண்டை நடக்குது, முரண்பாடு நடக்குது. அந்த இடத்துல இயேசுவை இவங்களை கொஞ்சம் நஞ்சமான வார்த்தையை பேசல, அவ்வளோ அவமானத்தை படுத்துறாங்க இயேசுவை.
கெட்ட கெட்ட வார்த்தையை இயேசு பார்த்து பேசுறாங்க. இயேசுடைய தாயை தப்பா பேசுறாங்க, இயேசுடைய பிறப்பை தப்பா பேசுறாங்க. இதெல்லாத்தை விட இயேசுடைய வளர்ப்பு, இயேசுடைய வாழ்வே தப்பா பேசுறாங்க. என்ன இங்க வாசன வசனம், நீ சமாரியன் அல்லவா, நீ உன்னை சமாரியன் என்று சொன்னது, நீ பிசாசி பிடித்தவன் என்று சொன்னது சரிதானே. எப்படி யாரை பார்த்து பேசுறாங்க? இயேசுவை பார்த்து பேசுறாங்க. இந்த என்ன சொல்றது, யோவான் 8ஆம் அதிகாரத்துல தான் பாருங்க, இயேசு ஒரு வார்த்தை சொல்றார். உலகத்தில் எந்த மனிதனும் சொல்ல முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. என்னன்னா, என்னிடத்தில் ஒரு குறை என்னிடத்தில் என்ன, எந்த வசனம் 46 அந்த வசனம், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும். போதும் நிறுத்துங்க. இந்த வார்த்தை பாருங்க, இது பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்றாரு? என் கிட்ட பாவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களால யாராச்சும் ஒருத்தர் நிரூபிக்க முடியுமான்னு கேட்கிறார். எல்லாம் என்ன மாதிரி சேலஞ்சான வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தையை யாராச்சும் சொல்ல முடியுமா? ஏன் நான் சொல்ல முடியுமா? என் கிட்ட ஏதாச்சும் பாவம் இருக்குது உங்களால சொல்ல முடியுமானா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா பாவம்ன்றது இல்லாம இல்லவே இல்லை. உலகத்துல எந்த மனிதனும் ஸ்டேட்மெண்ட் பண்ணாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இயேசு பண்றாரு. என்ன பகிரங்கமா பப்ளிக்ல சொல்றாரு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யாராச்சும் ஒருத்தர் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியாமான்னு இயேசு கேட்கிறார். ஒருத்தரும் சொல்ல முடியாதனால தான் அவனுக்கு என்னென்னவோ சொல்றாங்க, தப்பா சொல்றாங்க, சம்பந்தம் இல்லாத காரியம் சொல்றாங்க, தேவையில்லாத காரியங்களை பேசுறாங்க. இப்போ இந்த முரண்பாடுடைய முடிவு என்ன? இவ்வளவு பெரிய சண்டை போயினுக்குதே. இயேசு சொல்றாரு, நீங்கள் பொய்யர்கள், நீங்கள் பொய்க்கு பிதாவாகிய பிசாசி உடையவர்கள், உங்க பிதா பிசாசியுடைய புள்ளிங்க அப்படின்னு இயேசு சொல்றாரு அவங்கள. அதுக்கு இவங்கள பார்த்து அவங்க இயேசுவை பார்த்து என்னென்ன சொல்றாங்க. இது ஒரு முடிவுக்குள்ள வருது பாருங்க. எப்படி முடிவுக்குள்ள வருது வாசிங்க பார்க்கலாம். 48ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சாரி 48 வாசிச்சல 49 பாருங்களேன். அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள், நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார், ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டான், அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டான் என்றென்றைக்கும் மரணத்தை ருசிப்பதில்லை என்கிறாய். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ, அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவன் என்று ஆக்குகிறார். அப்படியே போயிடுது பாருங்க. இயேசு சொல்றாரு, என் வார்த்தையை கைக்கொள்கிறவன் என்னைக்குமே மரிக்க மாட்டான், அவன் ஜீவனோடு கூட இருப்பான்னு சொல்றாரு. அதுக்கு இவங்க சொல்றாங்க, நீ என்ன பேசுற, இப்பதான் பிசாசு பிடிச்சோன்னு எனக்கு தெரியுது, ஆபிரகாம் செத்து போயிட்டாரு, தீர்க்கதரிசிகள் சொல்லிட்டு செத்து போயிட்டாரு, அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, நீ சொல்ற உன் பேச்சை கேட்டா அவங்க உயிரோடு இருப்பாங்க என்று. அப்படின்னா நீ என்ன சொல்ற, அவங்க எல்லாரும் விட பெரிய ஆளு நீ சொல்ல வரியா? இஸ்ரவேல் எல்லா ஜனங்களுக்கும் அப்பா யாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக முக்கியமான ஆட்கள் 3 பேர். ஒன்னு ஆபிரகாம், 2வது மோசே, 3வது தாவீது. இந்த 3 பேரை யூத வரலாற்றிலிருந்து நம்ம எடுக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. அவ்வளவு முக்கியமான நபர் இந்த 3 பேர். அவ்வளவு முக்கியமான நபர்ல மிக முக்கியமான நபர் என்றால் இந்த ஆபிரகாம். ஏன்னா ஆபிரகாம் என்ற ஒரே ஒரு மனுஷனால தான் இஸ்ரவேல் என்ற ஒரு நாடே வருது பாருங்க. இஸ்ரவேல் என்றது ஒன்று வருது. ஆபிரகாம்ல இருந்தா கிறிஸ்தவம் வருது, ஆபிரகாம்ல இருந்தா முஸ்லீம்ங்க வராங்க, ஆபிரகாம்ல இருந்தா சமாரியர்கள் வராங்க, ஆபிரகாம்ல இருந்து எத்தனோ மதங்கள் உருவாயிருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருக்குமே தகப்பன் யாரு? ஆபிரகாம். இப்ப இயேசு கிறிஸ்து பேசுறது எப்படி இருக்குதுன்னு கேட்டா, ஆபிரகாமை விட நான் பெரிய ஆளுன்னு இயேசு பேசி கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியும், நம்ம ஒத்துக்கிறோம், இன்னைக்கும் ஒத்துக்கிறோம். ஆபிரகாமியோட 1000 மடங்கு பெரிய ஆளு நாம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆனா பாவம் யூதர்களுக்கு தெரியல. அவங்க கேட்குறாங்க, நீனா ஆபிரகாமை விட பெரிய ஆளான்னு கேட்கும்போது இயேசு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. வாசிங்க 58வது வசனத்தை, 57 58 வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் அவர்களை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். என்ன சொல்றேன்? நான் ஆபிரகாமுக்கு
ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்பே நான் இருக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் தமிழ்ல அவ்வளோ ஒன்றும் பவர்ஃபுல்லாக வரல. ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் பார்க்கும்போதே பாருங்க, அந்த 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 வார்த்தை அமைப்பு பாருங்க. Jesus said to them, most assuredly I say to you, before Abraham was, I am என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தார். இந்த I am என்ற ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாத்தீங்களா, I am. இந்த I am என்ற வார்த்தை எப்படியாப்பட்ட வார்த்தை? மோசை ஆடு மேய்த்து கொண்டிருக்காங்க பாத்தீங்களா, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அந்த மலையின் மேல ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். ஒரு முட்செடி எரிஞ்சு கொண்டிருக்குது. அந்த முட்செடி கிட்ட மோசை போய் கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் பேசுறாரு மோசை இடத்துல. அப்போ மோசை கேட்கிறார், ஆண்டவர் நீர் எகிப்துக்கு போன்னு சொல்றீங்க, நாங்க போறேன். அப்போ உன்னை அனுப்பினது யார் என்று கேட்டா நான் என்ன சொல்றேன்னா, இருக்கிறவனமா இருக்கிறேன் என்றவர் சொல்லு அப்படின்னு சொல்றார். ஐ am என்ற வார்த்தையை அங்க சொல்றார். ஆண்டவருடைய பேர் அங்க I am the I am. அப்போ அதே வார்த்தை தான் இயேசு இந்த இடத்துல யோசிச்சு சொல்றாரு. I am நான் யாரு? ஆபிரகாமுக்கு முன்னவே இருக்கிறவர். எங்க அவங்க கேட்குற கேள்வி சாதாரண கேள்வி. உனக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகலையே, நீ எப்படி 6000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆபிரகாமை பார்த்தேன்னு சொல்லும்போது, ஆபிரகாமை பார்த்தேன் இல்லப்பா, ஆபிரகாம் முன்னாடியே நான் இருக்கிறேன்னு சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் அல்ல, அவர் மாம்சத்துல உண்டானவர். 2000 வருஷத்துக்கு கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? இயேசு இந்த பூமிக்கு மாம்சத்துல வந்த தினம் தான் கிறிஸ்துமஸ். அப்ப இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் இல்லையாங்க, இருக்கிறாருங்க, கம்ப்ளீட்டா இருக்கிறாருங்க. அவர் பரலோகம் உண்டான நாள் முதல் கொண்டு தேவனுக்கு செல்ல பிள்ளையாய் பிதாவுடைய மடியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகங்கள் தோன்றதுக்கு முன்பாகவே இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் சொல்றார் இயேசு. ஆபிரகாம் என் நாளை பார்க்க ஆசையா இருந்தான். மேல வாசிக்கிறோம், 56 வாசிக்கிறோம். அதை சொன்னதுனால தான் இவங்களுக்கு கோவம் வந்து, ஆபிரகாமை விட நீ என்ன பெரிய ஆளானா? அவர் சொல்றாரு, ஆபிரகாம் என்னப்பா, ஆபிரகாம் முன்னாடியே இருந்தே நான் இருக்கிறேன்னு சொன்ன மாத்திரத்துல அடுத்த வசனம் சொல்லுது. 59 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து அவர் நடுவில் கடந்து தேவாலயத்தை விட்டு போயிட்டாங்க. இந்த வார்த்தை சொன்ன I am என்ற வார்த்தை சொன்னவனே ரொம்ப கடுப்பாயிட்டானுங்க. பயங்கரமான கோபம் கொண்டு எல்லாருமே லிட்டரலாக என்ன பண்ணிட்டாங்க, கல் எடுத்துட்டாங்க. கொலை செய்ய முயற்சி பண்ணாங்கன்னாக்குதுங்க, இல்லை கல்லை எடுத்துட்டாங்க. கல்லை எடுத்து அடிக்கவே அவங்க பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே இயேசு கிறிஸ்து அவங்க நடுவில் இராதபடி என்ன பண்ணாரா, கடந்து போயிட்டார் என்று நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். மறுபடியும் சொல்கிறேன், அவர் நேரம் இன்னும் வரல. பயந்து ஓடினாருன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ அடித்து அவங்கள இயேசுக்கு மறித்திருக்கலாம். ஆனால் அப்படி இயேசு மறிக்கணும்னு அவசியம் இல்லை. சரியான டைம் தேவன் ஏற்படுத்தினார். ஆட்டுக்குட்டி சும்மா பலியிட மாட்டாங்க, பஸ்காவின் நாளில் தான் பலியிடுவாங்க. அதுபோல் இயேசு கிறிஸ்து பஸ்காவின் நாளில் பலியாகிறதுக்காகத்தான் அவருடைய உயிரை காப்பாற்றி என்ன பண்ணுறார், போகிறார். ஸோ இது 4வது தடவை இயேசுவை கொலை செய்யும்படி அவர்கள் வகை தேடினது. 5வது முறை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான பேசேஜ் இது. அதே யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு போகலாமா? யோவான் 11 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான் இது. லாசரஸ், மரித்து போன லாசரவை 4வது நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பின ஒரு சம்பவம். இங்கே என்ன நடக்குது? ஆக்சுவலி ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்குது. மெசையானிக் மிராக்கல்னு சொல்லுவாங்க. மெசையானிக் மிராக்கல் என்றால் மேசையால மாத்திரமே செய்யக்கூடிய அற்புதங்கள். இதை பற்றி நம்ம ஒரு நாள் தனியாக எடுக்கலாம். இந்த 21 நாளில் மேசையால மாத்திரமே செய்ய முடிந்த அற்புதங்கள் 3 இருக்குது. அந்த 3ல் ஒரு அற்புதம் தான் எது? இந்த லாசர் உயிரோடு கூட எழும்புறது. ஏன் அப்படி ஸ்பெஷல்? மரிச்சவன் உயிரோட வரலாறுல எவ்வளோ பேர் எழுந்திருக்கிறாங்களே. ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு தரியோ என்ற ஒரு மகள், ஒருவருடைய மகளை உயிரோடு கூட எழுப்பினாரு. அப்புறம் நாயனூர் விதவையோடைய மகனை என்ன பண்ணிருக்காரு, உயிரோடு கூட எழுப்பியிருக்கார். இவங்களெல்லாம் எழுப்பியிருக்கிறாங்களே, அப்பெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன் லாசருவை எழுப்பும் போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரணும்னு கேட்டா, லாசருவை வெறுமனே உயிரோடு எழுப்பல. இயேசு கிறிஸ்து லாசர் மரித்து 4 நாளுக்கு அப்புறம் வரார், வந்து உயிரோடு கூட எழுப்புறார். அப்படின்னா என்ன? 4 நாளுக்கு அப்புறம் உயிரோடு எழுப்புனா அதுல என்ன ஸ்பெஷல் கேட்டா, யூதர்களுடைய நம்பிக்கை பிரகாரம் ஒரு மனுஷன் செத்து போயிட்டாங்கன்னா அந்த மனுஷனுடைய சாவை 3 நாள் வச்சு. ஏன் 3 நாள் யூதர்கள் இந்த பொணத்தை மரித்த உடனே 3 நாள் வச்சுப்பாங்கன்னு கேட்டா, இவங்களுடைய பாரம்பரியமான நம்பிக்கை என்னன்னு கேட்டா, ஒருவன் மரித்து போனா அவருடைய ஆத்துமா அந்த வீடை சுத்தியும் அந்த பொணத்தை சுத்தினே தான் என்ன பண்ணும், இருக்கும். அவன் ஆத்துமா எங்கே போல அங்கே தான் என்னது இருக்குது. ஒருவேளை பை சான்ஸ் ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கல் மூலியமா என்னன்னா அந்த ஆத்துமா மறுபடியும் என்ன பண்ணும், அந்த சரீரத்துக்குள்ள வந்துட்டு இவன் உயிர் தெளிவான். இந்த மாதிரி அநேக வரலாறுல அநேக பேர் நடந்திருக்குது.
செத்து போன மாதிரி இருப்பாங்க. டக்குன்னு ஒரு நாள் 1.5 நாள் விட்டு உயிர் என்ன பண்ணுவாங்க, எழுந்து கொள்வாங்க. அதனால எல்லாருக்குமே என்னன்னா ஒரு 3 நாள் வச்சுருக்கலாம், 3 நாள்னாவது வச்சுன்னு இருக்கலான்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பாடியை வச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் 3 நாளைக்கு அப்புறம் ஏன் வச்சுக்க மாட்டான்னு கேட்டால், 3 நாளைக்கு அப்புறம் இந்த சரீரம் டீகம்போஸ் ஆயிடுது, சரீரத்தில் இருக்கிற அவ்வியம் கெட்டு போகுது, உடல்ல அந்த சரீரம் அழுகி வாசனை வர ஸ்டார்ட் ஆகும். வாசனை வர ஸ்டார்ட் ஆனா இப்போ உடம்புல இருக்கிற எல்லா அவ்வியமும் என்ன ஆயிடுச்சு, கெட்டு போச்சு. கெட்டு போன பிறகு இந்த சரீரத்துக்குள்ள ஆவி வந்தா கூட இது என்ன பண்ண முடியாது, இந்த உடம்பு ஏஞ்சிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரத்தம்லாம் என்ன ஆயிடுச்சு, அது அப்படியே ஃபுல்லா இறுகி போயிடுச்சு. அந்த சரீரத்தில் இருக்கிற அவியெல்லாம் கெட்டு போச்சு, ஒன்றுனா டேமேஜ் ஆச்சு, இன்னும் சொல்ல அழுகி போயிடுச்சு. நம்பிக்கையெல்லாம் செத்து போச்சு. இயேசு வருவார்னு 3 நாள் காத்து கொண்டிருந்தாங்க மார்த்தா மரியாள். இயேசுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், அப்படியாப்பட்ட ஒரு குடும்பம். 3 நாளா வெயிட் பண்ணாங்க, இயேசு வரல. வராத காரணத்தினால 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆனவொடனே யூத முறைமையின் பிரகாரம் லாசரு என்ன பண்ணாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணிட்டு பின்பாக இயேசு வரார். இயேசு வந்த உடனே அவங்க ஊரு என்ட்ரன்ஸுக்கு வரும்போதே இந்த தாயார், இந்த மார்த்தாள் மரியாள் ஓடி போய், இந்த சகோதரிகள் ஓடி போய் இயேசுடைய காலை பிடித்து கொண்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இவங்க அழுகுறது பார்த்து ஊரே அழுகுறது பார்த்து இயேசுவே அழுந்துட்டாருங்க. இயேசு அழுந்த 3 இடம், வேதத்தில் 3 இடத்துல இயேசு அழுகிறார். ஒன்று இந்த இடத்துல, ரெண்டாவது எருசலேமை பார்த்து ஒரு மலை மேலே நின்று இயேசு எருசலேமை பார்த்து அழுகிறார். மூன்றாவதாக கெத்செமனே தோட்டத்தில் இயேசு அழுகிறார். 3 இடத்துல தான் அழுகிறார். இந்த இடத்துல பாருங்க, இயேசு அந்த குடும்பத்தை எவ்வளவு நேசித்தார் என்றால், தன் சகோதரிகளெல்லாம் அழுகிறத பார்த்துட்டு இயேசு அழுகிறார். பைபிள்லேயே ரொம்ப சின்ன வசனம் என்னன்னா, இயேசு கண்ணீர் விட்டார், ஜீசஸ் வெப்ட். அந்த வசனம் தான் ரொம்ப சின்ன வசனம், இந்த இடத்துல அது எழுதியிருக்கப்பட்டிருக்குது. அப்ப இயேசு அழுந்த பின்னாடி சொல்றாரு, லாசரவே வெளியே வா அப்படின்னு சொல்றார். மார்த்தாள் சொல்றா, ஆண்டவரே 4 நாள் ஆச்சேமே, இப்போ என்னவோ நாருமேன்னு சொல்றார். நாருமேனா நாத்தடிக்குமே, இதுக்கப்புறம் 4 நாளுக்கு அப்புறம் யாரும் உயிரோடு எழுந்ததால் சரித்திரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தாள் சொல்றாரு, இயேசு லாசரவே வெளியே வான்னு சொன்னவனே லாசரு எழுந்து வெளியே வருகிறார். ஹல்லேலூயா. செத்து போய் 4 நாள் ஆன ஒரு பொணம் இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 4 நாளுக்கு அப்புறம் அவன் எழுந்து வரான். இது சாதாரணமான ஒரு அற்புதம் அல்ல. யூத முறைமையின்படி மேசையால மாத்திரமே நான் செத்து போய் 4 நாளுக்கு அப்புறம் ஒரு மனுஷனை எழுப்ப முடியும் என்றால் அது மேசையால மாத்திரமே நடக்கும். அப்போ மேசையால மாத்திரமே செய்ய முடிந்த அற்புதத்தை இப்ப இயேசு செய்கிறார் என்றால் அப்ப என்ன அர்த்தம்? இவர் தான் மேசையான்னு சொல்லிட்டு அர்த்தம். யூதர்கள் காலங்காலமாய் காத்து கொண்டிருந்த மேசையா இயேசு தான் சொல்லிட்டு அநேக பேருக்கு தெரிஞ்சிச்சு. அங்க ஒரு வசனம் வருது பாருங்க, 35ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவராகிய யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆனார்கள். கவனிங்க, இந்த அற்புதத்தை பார்த்து இயேசு கிறிஸ்துவை அவர்களெல்லாம் என்ன பண்ணாங்களா, விசுவாசாங்களா. ஏங்க விசுவாசாங்க இவங்க? ஏன் விசுவாசாங்க? இது சாதாரண அற்புதம் இல்ல, மேசையாய் செய்கிற ஒரு அற்புதமா இருக்கிறபடியால, இதை இயேசு செய்தபடியால நாங்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றோம், விசுவாசிக்கிறோம். எல்லாரும் நம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, திரளான கூட்டங்கள் நம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன நடக்குது வாசிங்க, 46ல இருந்து வாசிக்கலாம். அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும், கவனிங்க, அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து நாம் என்ன செய்கிறது, இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறார்களே, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால், என்ன வார்த்தை யூஸ் பண்ணாங்க, நாம் இவனை இப்படி, இந்த நம்ம பாஷையில் எப்படி சொல்லுவோம், இவனை இப்படியே விட்டுட்டா வேலைக்காவாது, நாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்களே. அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்தின் பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன்
மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்போ என்ன பிளான் பண்ணிட்டாங்க கேட்டா, இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை பண்ணிட்டார். இயேசு இந்த அற்புதம் பண்ணதுனால எல்லாருமே விசுவாசிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த அற்புதம் பண்ண உடனே டக்கு 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 டக்குன்னு இவங்க கேதர் ஆகுறாங்க. யாரா? ஆசாரியர்களும் பரிசேயர்களும் ஆலோசனை சங்கத்தை சேர்த்து எல்லாருமே ஆலோசனை சங்கம் எல்லாம் வாங்க 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 வாங்க, இம்பார்ட்டன்ட் மீட்டிங் வாங்க வாங்க, எல்லாரும் பேசிட்டு இவன் இப்படி பண்ணுகிறான். யாரு? இயேசு சொல்றாங்க. இயேசு இதெல்லாம் பண்ணிருக்கிறார். இயேசு இது பண்றதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்டா, எல்லாருமே நம்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே நம்ப ஸ்டார்ட் பண்ண என்னாவோ, நம்ம பொழப்புல மண்ணு வாரி போட்டுருவார் இவரு. ஏன்? தேவாலயத்தில் பிசினஸ் பண்றாங்க, தேவாலயத்துக்கு வெளியே பிசினஸ் பண்றாங்க. சும்மா ரோம் கவர்னரை வச்சுன்னு மிச்சதெல்லாம் இவங்கள தான் பண்ணிருக்கிறாங்க. இப்ப இயேசு பண்றதெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா ரோமரு நம்மளை காலி பண்ணிடுவாங்க, நம்மளை துரத்திடுவாங்க, நம்ம வேலையை பிடுங்கிடுவாங்க, நம்மள ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. பாருங்க, மதம் எவ்வளோ ஒரு முட்டாளாதனமாகுது, எவ்வளோ ஒரு கண்மூடித்தனமாக இருக்குது பாருங்க. மேசையா இவர் என்று தெரிந்து சுய லாபத்துக்காக, சுய சம்பாதத்துக்காக, சுய காரியங்களுக்காக எல்லாத்தையும் இயேசுவே வேண்டாம், அவரே சாவடி. நம்ம பிசினஸை கெடுக்கிறதுக்கு அவரே என்ன வருது, அவரே சாவடி. மனிதன் எவ்வளவு மோசமா போயிட்டான் பாருங்க, எவ்வளவு மோசமா போயிட்டான் பாருங்க. மதத்துக்காக உயிரை எடுக்கிற லெவல்ல மனுஷன் போயிட்டான். மதமா போதிக்குது, அன்பை தானே போதிக்குது. சிலுவை போர் நீங்க வரலாறுல படிச்சீங்கன்னா படிச்சு பாருங்க. கொடுமை கொடுமை கொடுமை. இப்போ ஒரு வாரமா நடந்துருக்குது யுத்தம், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். 200 வருஷம் யுத்தம் நடந்துச்சு. சிலுவை போர் எத்தனை வருஷம் நடந்துச்சு? 200 வருஷம். ஒரே ஒரு போப்புடைய தூண்டுதல். போப்பு தூண்டி விட்டான் ஜனங்களை, போய் எருசலேமை பிடிங்க, எருசலேமை சுற்றி இருக்கிற ஆளுங்களெல்லாம் சாவடிங்க, எருசலேம் நம்முடைய இயேசு கிறிஸ்து பிறந்த இடம், இயேசு மரித்த இடம், அந்த இடம் நம்ம மீட்கணுன்றதுக்காக மனிதன் மதத்தை தூண்டி விட்டு மனிதனெல்லாம் லட்சக்கணக்கான பேர் இந்த சிலுவை போரில் மரித்தது நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். இதுவா மதம் கற்றுத்தருது? இவங்க என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவே சாகடிக்க, அவர் தான் மேசையான்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனாலும் நம் மனிதனுடைய சுய லாபத்துக்காக, மனிதனுடைய தேவைக்காக எல்லாவற்றையும் அவர்கள் இழக்க ரெடியாகிறாங்க. கடைசியாக இயேசு கிறிஸ்துவையே அவர்கள் சாகடிக்கும்படியான திட்டம் பண்ணிட்டாங்க. சொல்றாரு பாரு, அந்த காய்பா சொல்றாரு, எல்லா மனிதர்களுக்காக ஒரு மனுஷன் மரிப்பது நமக்கு நலமா இருக்கும். இவனால எல்லாருமே சாகிறத விட, இவரால் நம்மலாம் சாகிறத விட, நம்ம பொழப்பெல்லாம் கெடுக்கிறத விட இந்த ஒரு ஆள் சாவது நல்லதா இருக்கும் என்று சொல்றாங்க. ஆனாலும் இந்த இடத்துலையும் இயேசு கிறிஸ்துவை சாகடிக்கும்படி அநேக திட்டங்கள் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து கீழே வாசிக்கும் போது அநேக காரியங்கள் நடக்குது, திட்டங்கள் நடக்குது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவங்க கையில் அகப்படலை. 5வது முறையும் இயேசு கிறிஸ்து தப்பித்தார். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவோடைய நேரம் வரல. இப்போ 6வது காரியத்துக்குள்ளாய் போகலாம். மத்தேயு 26 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 3, 4. அப்பொழுது பிரதான ஆசாரியர் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எண்ணப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். 6வது முறை பிளான் பண்றாங்க. இயேசுவை தனியா கூப்பிட்டு வந்து கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் வாசிங்க 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவர் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். யாரு? யூதாஸ். இப்போ 6வது முறை கொலை செய்ய பிளான் பண்ணுறாங்க. இந்த 6வது முறை இயேசு கிறிஸ்து கொலை பண்ணப்படுகிறார். இதைத்தான் இந்த 19 நாள் நம்ம நாளிலேருந்து என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துடைய பஸ்கா பண்டிகை ஸ்டார்ட் ஆகிற நாள் வந்துச்சு. 17ஆம் வசனத்தின் ஆரம்பத்தை வாசிங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். போது இங்க இருந்து நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு தொடங்கலாம். இப்போ 5 தடவை இயேசு கிறிஸ்து தப்பித்தார். 6வது தடவை
சங்கத்தில் இருக்கிற எல்லாருமே அப்பயே நம்ம வாசிச்சோம், பரிசேயர் ஆசாரியர்கள் கூடினாங்க. ஆனா இங்க பாருங்க, பிரதான ஆசாரியரும் வேதபாரரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எண்ணப்பட்ட பிரதான ஆசாரியர்களும் அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்ய ஆலோசனை பண்ணாங்க. இப்ப எல்லாருமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க, எதிரி எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இந்த பக்கம் இயேசு ஒரே ஒரு ஆளா நிக்கிறாரு. இப்போ இயேசுவை கொலை செய்ய பிளான் பண்ணிட்டாங்க. அந்த பிளானுக்கு யார் ஒத்துழைக்கிறாங்க கேட்டா, இயேசு கிறிஸ்து கூட இருந்த சீஷனே. இவனை குறித்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.